இந்த வீடியோவில் கார்னர் மேப்பில் எப்படி குரூப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குரூப்பிங் அட்ஜசன்ட் ஒன்ஸ். ஃபஸ்ட்டு குரூப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் அப்படிங்கிறது 2 அட்ஜசன்ட் ஒன்ஸ் அட்ஜசன்ட் செல்ஸில் இருக்கணும். அது பேர் கேன் எலிமினேட் 1 வேரியபிள் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். அப்போது பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு வேரியபிளும் அதோடைய காம்ப்ளிமெண்ட்டும் ரிமூவ் ஆகிடும். சிமிலர்லி குவாடுங்கிறது என்னென்னு சொன்னால் குரூப்பிங் ஆஃப் 4 adjacent ones ஃபார்ம்ஸ் a quad. Quad can eliminate 2 variables and its complement. Quadங்கிறது 4 1 that will eliminate 2 variables and its complement. அதே மாதிரி ஆக்டெட்டுங்கிறது grouping of 8 adjacent ones. அப்போது ஆக்டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியபிள் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து போயிடும். சிமிலர்லி இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இது 2 வேரியபிள் கார்னர் மேப்பு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த என்ட்ரிஸ் வந்து நான் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 1 இருக்குது, இங்கே 2 1 இருக்குது. பாருங்கள், இந்த 2 1ம் பார்த்திங்கன்னா இங்கே அட்ஜசன்ட் செல்ஸில் இருக்குது. இதே மாதிரி இந்த 2 1 எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்ஜசன்ட் ஒன்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் we can make a group like this. பாருங்கள், இது ஒரு பேர். அதே மாதிரி இதுவும் இது இன்னொரு பேர். இப்போது இந்த ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் எந்த குரூப்லையும் இல்லாத ஒன்றா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பேர் இங்கே பண்ண முடியுது. அதே மாதிரி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 ஒன்றும் என்னது ஃப்ரீயாக இருக்குது, எந்த குரூப்லையும் இல்லை, அதனால் இது ஒரு பேர் பண்ணுறோம். அப்போ குரூப் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஒன்றாவது எந்த குரூப்லையும் இல்லாத ஒரு ஒன்றா இருக்கும், இருந்தால் தான் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், குரூப் பண்ண முடியும். அப்போ இந்த ஒன்று வந்து எந்த குரூப்லையும் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு பேராகவும் நம்ம பண்ண முடியுது. முதல்ல இதை பண்ணலாம், அல்லது இதை பண்ணலாம், இல்லை இதை பண்ணிவிட்டு இதை பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ குரூப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to write the expression for this. இப்போ எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து பாருங்கள், இது மாதிரி ஹரிசாண்டல் இருக்கிறதுனால இந்த கரஸ்பாண்டிங் இங்கே வேரியபிள் அங்கே பாருங்கள், அது வந்து என்னது a பார் ப்ளஸ். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, இங்கே வந்து பி பார் வந்து கேன்சல் ஆகிடுது, அதனால் வெறும் a பார் மாத்திரம் நம்ம எழுதினா போதும். நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுது, பேர் வந்து எலிமினேட் 1 வேரியபிள் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். பாருங்கள், பி பாரும் கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேராக வெர்டிக்கல் எங்கே இருக்குது, வெர்டிக்கல் பேர் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நேராக பி பாரை எழுதிடணும். பி பார் எழுதியாச்சு. இங்கே ஏ பார், ஏ அண்ட் ஏ பார் இது கரஸ்பாண்டிங் இந்த ரோவில் ஏயும் ஏ பார் இருக்குது, ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் மேக் த குரூப்ஸ் வித் அ பேர். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 3 வேரியபிள் கார்னர் மேப் இருக்குது. இதில் வந்து எப்படி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஒன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து குரூப் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா we can make a pair like this. இது ஒரு பேர் பண்ணலாம், அதே மாதிரி இது ஒரு பேர் பண்ணலாம். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பேர், எதுலேயுமே இன்வால்வ் ஆகாத ஒரு பேர். அப்போ இதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது என்ன பண்ணணும், இது வெர்டிக்கல் பேர், இது ஹரிசாண்டல் பேர். இங்கே பாருங்கள், வெர்டிக்கல்னால் இங்கே இப்போ நேராக இங்கே பார்க்கணும், அந்த கரஸ்பாண்டிங் காலமை பாருங்கள், அங்கே என்ன இருக்குது வேல்யூ பாருங்கள், இட் இஸ் பி பார் சி பார் ப்ளஸ் இது ஏ பார் வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ரெண்டையும் பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னது காமனாக என்ன வேரியபிள் இருக்கோ அதை எடுத்துக்கணும். இதுக்கு நேராக இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை எடுக்கணும். இங்கே நேராக பார்த்திங்கன்னு சொன்னால் என்னது ஹரிசாண்டல்னால இங்கே என்ன இருக்குது, ஏ பார் இருக்குது. இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காமனாக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது சி. அப்போ என்ன ஆகும், பி பாரும் பியும் வந்து கேன்சல் ஆகிடுது, நமக்கு கிடைக்கிறது வந்து சி. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் குரூப். 2 பேருக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான். அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 4 வேரியபிள் கார்னர் மேப் இருக்குது. 4 வேரியபிள் கார்னர் மேப்பில் இப்போ பாருங்கள், இங்கே வந்து 2 1, இங்கே 2, இங்கே ஒரு 1 தனியாக இருக்குது. அப்போ ஐ கேன் மேக் அ பேர் லைக் திஸ், ஐ கேன் மேக் அனதர் பேர் லைக் திஸ். இப்போ இது ரெண்டையும் இப்படி வந்து பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. டயக்னல் வந்து நாட் பர்மிட்டட். எல்லாம் வந்து அட்ஜசன்ட் செல்ஸில் இருக்கணும். பட் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் என்னது, ஒன்று பர்டிகுலர் ரோவாக இருக்கணும், இல்லை பர்டிகுலர் காலமில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து அட்ஜசன்ட் செல் வந்து அதாவது டயகனலாக நம்ம பார்க்கக்கூடாது. தட் இஸ் நாட் பர்மிட்டட். அப்போது இதை பாருங்கள், இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேரியபிள் இது ரோ, அதாவது ஹரிசாண்டல் பேர் இது. அப்போ இங்கே கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடியது வந்து ஏ பார் பி. அப்போ இது ரெண்டுக்கும் வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து இங்கே பார்க்கணும். இங்கே ரெண்டுக்கும் என்ன பார்க்கணும், இங்கே இது ரெண்டுக்கும் பார்க்கும்போது காமனாக உள்ள வேரியபிள் என்ன இருந்தோ அதை எடுத்து எழுதணும். அப்போ இங்கே வந்து காமனாக இருக்கிறது வந்து சி பார், டி பாரும் டியும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே காமனாக இருக்கிறது வந்து என்னென்னா சி பார். இது வந்து எக்ஸ்பிரஷன் ப்ளஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன இருக்குது, ஏபி. அதே மாதிரி இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த காலமில் இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கும் உண்டான காமனாக இருக்கக்கூடியது இது
சி. அப்போ சி. திஸ் இஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன். பாருங்கள், ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏபிசி. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் மேக் த குரூப்ஸ். இது வந்து பேர். இப்போ இதே மாதிரி வந்து குவாட் பார்ப்போம். குவாட் வில் எலிமினேட் தட் இஸ் 2 வேரியபிள் அண்ட் தேர் காம்ப்ளிமெண்ட்ஸ். பாருங்கள், குவாடு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து 2 வேரியபிள். 2 வேரியபிளில் இப்போ ஒரு வேளை வந்து குவாடு வந்துன்னு சொன்னால் என்னது, மொத்தமே 4 செல் தான் அங்கே இருக்குது. 4 செல்லையும் 1 என்ட்ரு ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், த அவுட்புட் ஆஃப் திஸ் வந்து என்னது, இது வந்து என்னன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு குவாடு. 4 ஒன்றையும் வந்து குவாட் பண்ணியாச்சு. அப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 1. ஸோ தட் மீன்ஸ் வாட்ஸ் தட், in all the states it will show only what's that 1 as the output. இதனுடைய அவுட்புட் வந்து என்னது 1. அதே மாதிரி அடுத்ததில் இங்கே பாருங்கள், இந்த 3 வேரியபிள் காரணமாக இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம குவாட் பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு குவாடு பண்ணலாமா? இது ஒரு குவாடு. திரும்ப இங்கே ஒரு 1 இருக்குது. இதை வந்து தனியாக பண்ணிங்கன்னா ஒரு என்னது ஒரு பேர் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 1ஐயும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை நம்ம குவாட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல்சோ பர்மிட்டட். அப்போ இந்த குவாடுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பார் கேன்சல் ஆகிடுது. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காமனாக என்ன வேரியபிள் இருக்கோ அது எடுத்து எழுதணும். அப்படி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு காமனாக இருக்கிறது வந்து பி தான் வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் ப்ளஸ். இப்போ இந்த குவாட் செகண்ட் குவாடுக்கு பாருங்கள், இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அங்கே வேரியபிள், அதாவது ஏ பார் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுக்கும் ஒன்று காமனாக என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். தட் இஸ் ஏ. ஸோ பி பார் ப்ளஸ் ஏங்கிறது தட் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி வந்து பாருங்கள், இந்த ஒரு 3 வேரியபிள் காரணமாக இப்போ இங்கே வந்து 2 குவாடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் இங்கே எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேப்பை வந்து என்ன பண்ணலாம், அப்படி ஃபோல்டு பண்ணலாம். இப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் வந்து என்னது, இந்த 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 லாஸ்ட் 2 காலம் வந்து பக்கத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் we can make a quad like this. ஓகே, இந்த ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க, ஃபோல்டிங், ரோலிங், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் இது another கான்செப்ட். அப்போ இது ரெண்டையும் வந்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் வந்து இங்கே கரஸ்பாண்டிங் பார்க்கும்போது இங்கே ஏ பார் வந்து கேன்சல் ஆகிடும். இது 2 காலமுக்கும் பார்க்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 காலமும் பாருங்கள், அது ரெண்டுக்கும் காமனாக என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை எடுத்து எழுதுங்க. ஸோ காமனாக இருக்கிறது இங்கே ஏ பி பார் இருக்குது, இங்கே ஏ பி பார் இருக்குது. இட்ஸ் நத்திங் பட் பி பார். பி பார் இஸ் த ஆன்சர். ஓகே, சிமிலர்லி இந்த 4 வேரியபிள் மேப் இருக்குது. இந்த 4 வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி நம்ம வந்து இந்த குவாடு பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு குவாடு, சரியா? இது வந்து 4 ஒன்றையும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு குவாடு பண்ணலாம். இப்போது எக்ஸ்பிரஷன் வந்து இதுக்கு எழுதும்போது என்ன பண்ணோம், இங்கே கரஸ்பாண்டிங் இது வந்து ஸ்கொயர் குவாடுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கணும், அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும். இந்த கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் பார்க்கணும். கரஸ்பாண்டிங் ரோவில் பார்த்தோம் அப்படின்னா காமன் வேரியபிள் வந்து என்னென்னு சொன்னால் பி. இங்கே கரஸ்பாண்டிங் காலமில் பார்த்தோம் அப்படின்னா காமனாக இருக்குது இங்கே சி பார் டி இருக்குது, இங்கே சிடி இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டி, பிடி. இட் இஸ் பிடி ப்ளஸ். இப்போது இங்கே வந்து 4 1 இருக்குது. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதையும் வந்து என்ன பண்ணலாம், இப்படி வந்து ஒரு பேர் பண்ணலாம், சரியா? இது 2 பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர் வரும். ஆனால் அது மாத்திரம் இல்லை, இப்படி பண்ணால் யூ வில் கெட் அ வாட்ஸ் தட் 2 பேர்ஸ். இது வந்து ஒரு பேர், இது ஒரு பேர். ஒரு வேளை இப்படி ரோல் பண்ணோன்னா ரெண்டும் வந்து என்னன்னு சொன்னால் நமக்கு 2 பேர் கிடைக்கும். இப்படி ரோல் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணோன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன ஆகுனா இந்த 4 1 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி பக்கத்தில் வந்துடும். ஸோ யூ கேன் மேக் what is that குவாட். அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம், அதுக்கடுத்து திரும்ப மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 1 வந்து பக்கத்தில் வந்து வில் கெட் அ குவாட். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த என்னென்ன டேர்ம்ஸ் வந்து பாருங்கள். இது ரெண்டுக்கும் உள்ள காமன் டேர்ம்ஸை பாருங்கள். இது ரெண்டுக்கும் காமன் உள்ளது என்ன, இட் இஸ் நத்திங் பட் பி பார் ஒன்று எடுத்துங்க. திரும்ப இது ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணணும், காமன் டேர்மாக பார்க்கணும். இது ரெண்டும் காமன் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு கிடைக்கிறது வந்து தட் இஸ் டி பார். ஸோ பிடி ப்ளஸ் பி பார் டி பார் அப்படிங்கிறது ஆன்சர் இந்த குரூப்பிங்க்கு. அதேமாதிரி ஆக்டெட்டுங்கிறது குரூப் ஆஃப் 8 ஒன்ஸ் அட்ஜசன்ட் செல்ஸில் இருக்கணும். 8 1 இருந்ததுன்னு சொன்னால் we can make an octet. இப்போ பாருங்கள், இது வந்து 3 வேரியபிள் கார்னர் மேப்பு, இதில் எல்லாமே 1 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் வாட்ஸ் தட் யூ கேன் மேக் அன் ஆக்டெட். எப்படி வந்து 2 வேரியபிள் கார்னர் மேப்பில் எல்லாமே 1 வந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆன்சர் வந்து என்னது, ஆன்சர் என்ன 1. இதுக்கு ஆன்சர் வந்து 1. ஏன் 1? இன் ஆல் த ஸ்டேட்ஸ் த அவுட்புட் வில் பி there is 1.
அது எல்லா இன்புட் எந்த இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் அங்கே வந்து என்னது ஒன்று தான் வரும். அப்போது என்னது we can make an octets, அதான் ஒன்று. இப்போது another 4 வேரியபிள் கார்னர் மேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு செல்லினுடைய அதனுடைய கரஸ்பாண்டிங் அந்த அட்ரஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்ன 0, இது வந்து 1, இது வந்து 3, இது வந்து 2. அதாவது 00 00 0001 0011. ஓகே, 11ங்கிறது 3, அதேமாதிரி 0010ங்கிறது 2. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ் த நம்பர், அந்த செல் நம்பர் ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ட்ரிஸை வந்து ஈஸியாக நம்ம போடலாம். இப்போது இந்த ஒன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா we can make an octet like this. இது ஒரு ஆக்டெட் ஆக்கலாம். சரியா? திரும்ப இங்கே 4 1 இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த 4 1 வந்து இது மாதிரி வந்து ஒரு ஆக்டெட் பண்ணலாம். ஓகே, அப்போ 2 ஆக்டெட்டுடைய ரிசல்ட் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த ஆக்டெட்டுக்கு வந்து கரஸ்பாண்டிங் இங்கே வந்து வேல்யூவை பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிடைக்கிறது வந்து காமன் வேல்யூ சி பார் எழுதிக்கிங்க. ஸோ இந்த ஏ பார் பி பார் இதில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த பி வந்து கேன்சல் ஆகுது. இங்கே ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஏ கேன்சல் ஆகிடுது. திரும்ப இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் இந்த பி வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ இது என்டையர் டேர்ம் வந்து என்னென்னு சொன்னால் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணோன்னா வெர்டிக்கல், அதாவது வந்து ஆக்டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியபிளை பார்க்கணும். என்ன வேரியபிளில் இங்கே 2 வேரியபிளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்து சி பார். இதுக்கு வந்து சி பார். அதே மாதிரி இந்த ஆக்டெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த எல்லா வேரியபிளும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டி. ஸோ சி பார் டி அப்படிங்கிறது இதனுடைய ரிசல்ட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுக்கும் காமன் வந்து டி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அ வேல்யூ லைக் திஸ், இந்த மாதிரி வந்து 2 4 1 வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? யூ கேன் மேக் அன் ஆக்டெட் லைக் திஸ். இந்த ஆக்டெட் வந்து பண்ணலாம். இந்த ஆக்டெட் பண்ணும்போது என்ன சொன்னால் ரோல் பண்ணுறோம். இப்படி ரோல் பண்ணி இப்படி பார்க்குறோம். இது எல்லா வேரியபிளும் இங்கே கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுக்கும் உள்ளார காமன் வேரியபிள் எழுதணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டி பார். So I hope you understood the concepts. So in this video we have discussed what are the different groupingல வந்து பார்த்திங்கன்னா பேர்னா என்னென்னு பார்த்தோம். பேர் will eliminate one variable and its complement. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து குவாட்னா என்னென்னு பார்த்தோம். குவாடுங்கிறது வந்து there is 4 ones, 4 1 வந்து இருக்கிறது. 4 1 வந்து adjacent cellஸில் இருக்கிறது வந்து குவாடு. ஸோ குவாட் will eliminate 2 variables and their complements. Similarly octetங்கிறது 8 ones in adjacent cells. So octet will eliminate 3 variables and their complements. I explained everything with examples. Okay, thank you.